சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை காவல்துறை உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களை 3 நாட்களுக்கு முன்னதாக தானாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ளுமாறு பெருநகர சென்னை மாநகராட்சி காவல்துறை உதவியுடன் அறிவுறுத்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை பெசன்ட் கடற்கரையின் கடல் பகுதியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் கம்புகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதன் பிறகு உள்ள கடைகளை அகற்றி வருகின்றனர். மொத்தம் 44 கடைகள் அகற்றப்பட்டது. குறிப்பாக 3 வாரத்துக்கு முன்னரே அவர்கள் கட்டைகள் மூலமாக 20 மீட்டர் அளவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறை உதவியுடன் நோட்டீஸும் அந்த சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வாய்மொழியாகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதனை மீறி தற்பொழுது அவர்கள் அகற்றாத காரணத்தால் 44 கடை உரிமையாளர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அகற்றவில்லை. அந்த அடிப்படையில் இன்று உதவி காவல்துறை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் தற்பொழுது அங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 44 கடைகள் அகற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பொதுமக்கள் எளிதாக கடல் பகுதியில் அமர்ந்து தங்கள் பொழுதை கழிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குப்பைகளை அகற்றுவதற்கும் உள்ளே செல்ல வண்டிகளுக்கு ஏதுவாகவும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.